ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே அருமையாக பொருந்தும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் இதுலேயே உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. நல்லா அந்த கண்ணாடி பதம் வரட்டும். கொஞ்சம் போல் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு 7-8 பல். இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பூண்டு சேர்க்கறதுனால. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலையோட பொடி. இதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இது சேர்க்கும் போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அது கருகிடும். இந்த மாதிரி சேர்க்கறங்காட்டி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சேர்த்துட்டு ஆனால் அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். வந்து புளிப்பு தக்காளி தான் எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. தக்காளி சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க, கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன், 2 ஸ்பூன் கிட்ட. தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம அந்த கடலை சேர்த்துங்காட்டி அடி இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க, இல்லைன்னா வந்து அடியிலலாம் ஒட்டிக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. காரத்துக்கு வந்து நான் இப்போ தான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது வந்து நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் போல் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டம்ளரை விட ஒரு குறைவாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி அந்த வேர்க்கடலையோட பொடி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கங்காட்டி ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது போல் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணவொடனே பார்த்திங்கன்னா இன்னுமே ஆயில் வந்து நல்லா திரிஞ்சு வரும். இது ஆற ஆற அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டொமேட்டோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.